வணக்கம். நம்மளுடைய குறைகளை தீர்க்கறதுக்கு, நம்ம வேண்டியதை நிறைவேற்றிக்கிறதுக்கு எல்லா கடவுளையும் வழிபடுவோம். யாராவது நமக்கு நிறைவேற்றிட மாட்டாங்களா அப்படின்லாம் ரொம்பவே ஆத்மார்த்தமாக வழிபடுவோம். அப்படி இன்னைக்கு எனக்கு ஒரு புதுவித அனுபவமாக இன்னைக்கு இங்கே நடக்கிற இந்த ரூபகலத்தில் விஷ்ணுமாயா கடவுளை நான் இன்னைக்கு பூஜிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. ரொம்பவே வித்தியாசமான ஒரு முறையில் நம்மளுடைய கேரள அவங்களுடைய கல்ச்சரில் விஷ்ணுமாயாவை இங்கே ரூபகலத்தில் பூஜை பண்ணாங்க. இந்த பூஜையில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், மன நிம்மதியை கொடுத்துருக்கு, பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. பிளாங்காக தான் வந்தேன், எந்த ஒரு திங்கிங்கும் இல்லை. பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இங்கே பார்க்கும்போது அவங்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க இதை எப்படி வழி நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வியப்பிலேயே நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம ஐயா ராம்ஜி அவர்கள் ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி விஷ்ணுமாயா காடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கணும், அதுக்காக இது நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை புரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த பூஜை அதில் கலந்துக்கிட்டப்போ ரொம்பவே டீட்டெயில்டாக எல்லாமே ரொம்ப டிவைனான ஒரு வைப்பில் எங்கள் எல்லாரையுமே ஆழ்த்திடுச்சு. அருள் சாமி வந்தது, அவங்க எல்லாருக்கும் வாக்கு கொடுத்தது, எனக்கும் வாக்களித்தது, நம்பிக்கை கொடுத்தது எல்லாமே ரொம்ப பரிபூர்ணமாக, ரொம்ப ஆத்மார்த்தமாக, ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. புதுவித அனுபவம். என்ன சொல்கிறது, ரொம்பவே ஓவர்வெல்மிங்கான ஒரு மொமெண்ட் இது.